அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நாம் எல்லாம் ஜெபிக்கிறவங்க தான். ஆனா ஜெபிக்கிறவங்க பெற்றுக்கொள்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ எதுக்காக அப்புறம் ஜெபிக்கணும்? அப்ப பெற்றுக்கொள்ளாத பொழுது எதுக்கு ஜெபிக்கணும்? அப்ப எப்படி சரியா ஜெபிக்கணும்னு சொல்லி சமாரிய பெண்ணுகிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரத்துல 23-24 சொல்றாரு, ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கணும், வழிபடணும் அப்படிங்கிறாரு. இந்த மலை, அந்த மலை, அந்த சுரூபம், இந்த சிலை, இந்த பொருள், அதெல்லாம் இல்லை. நீங்க இடம் எந்த இடத்துல ஆராதிக்கணுங்கிறதில்ல, எந்த முறைங்கிறத, யாரை ஆராதிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஆராதிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிச்சிங்கன்னா அத்தனையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு 5 ஆண்களோட வாழ்ந்த 6வது ஆணோட வாழ்ந்த அந்த விபச்சார பெண் உண்மையான ஆராதனை என்ன என்பதை புரிந்து கொண்டதுனால அடுத்த நொடி பொழுதே அவங்க மிகப்பெரிய ஒரு மிஷனரியா மாறி சமாரிய பட்டணமே மனமாறும்படி அவங்க நற்செய்தி அறிவிச்சாங்க. இந்த மாற்றம் நம்ம வரலன்னா அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், நின்ன இடத்துல நிற்கிறோம், அதே வாழ்க்கை தான். அப்படின்னா எதுக்காக நம்ம ஒரு கிறிஸ்துவனை வாழணும்? ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை நோக்கி நாம் மாற வேண்டும். கடந்த வாரம் நான் முக்கியமான ஒரு கருத்தை சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆவியில் ஜெபிக்கிற ஜெபம் அது செத்து போகாது. அதை கடவுள் எந்த குறிக்கோளுக்காக அந்த ஜெபத்தை ஜெபிக்க வைத்தாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றாம அது சாகாது. Prayers prayed in the spirit of God will never die until it accomplishes for the purpose, for the intended purpose that God has given to us. அன்பான சகோதர சகோதரிகளே, அதோட முக்கியமா கடந்த வாரம் நம்ம விசுவாசம் அடித்தளம், விசுவாசத்திலிருந்து புறப்படக்கூடியதான் ஒரு ஜெபம். அதுக்கு பரிசுத்த ஆவி கண்டிப்பா வேணும். அப்போ பரிசுத்த ஆவியை நம்புவதற்கு நம்ம விசுவாசம் வேணும். ஆனா அந்த விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில 2 சேனல்ல நம்ம கட்டி எழுப்புறோம் விசுவாசம். So we build our faith in 2 channels. ஒரு சேனல் என்ன சேனல்? ஒரு வழி என்னன்னா, நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அல்லது தொடு உணர்வு. ஸோ உடம்பு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல வச்சு என்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவது. அதுக்கு பேரு தான் உணர்வு, அறிவு, விசுவாசம். சென்ஸ், நாலேஜ், ஃபெய்த் என்று சொல்லுகிறோம். சென்ஸ், நாலேஜ், ஃபெய்த்துக்கு தான் நான் உதாரணத்தை தோமையார சொன்னேன். தோமையார் என்ன சொன்னாரு? 10 அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தோன்னு சொல்றாங்க, ஆனா இவர் நம்ப மாட்டேங்கிறாரு. நான் என் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன் என்று அடம் பிடிச்சார். 8 நாள் 7 நாள் கழிச்சு 8வது நாள் தான் கடவுள் காட்சி அளிக்கிறார். இந்த 7 நாள் அவருடைய மனநிலை பாருங்க. கம்ப்ளீட்லி he was melanchalized. ஒரு மனசோர்வு வந்திருக்கும் அவருக்கு. அப்போ ஆண்டவர் நேரா பார்க்கிறார். இப்படி இந்த தோமையார அப்படியே அவிசுவாசத்துல விட்டுட்டு அவர் வாழ்க்கையை இழந்து போகட்டும்னு கடவுள் நினைக்கல. அந்த ஒரு தோமையார ஒழுங்குபடுத்தினா சமாரியப்பன் எப்படி மாறினாரோ அந்த தோமையார சரி பண்ணினோம்னா நமக்கு உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுங்கிற நம்பிக்கை இருந்தனால்தான் இறங்கி போறார். வாப்பா, இந்த காயத்துல விரல விடு, எல்லாத்தையும் தொட்டு பாரு, அப்படியா நம்பிக்கை கொள்ளு அப்படிங்கிறாரு. அப்போ இது கிட்ட போய் சொன்ன உடனே அவருக்கு விரலை விட்டாரு. அவர் சொன்னபடி விழாவில் விரல் விட்டாருன்னு யோவான் நற்செய்தியாளர் எழுதல, தேவையில்லை, அவர் பார்த்துட்டாரு. அப்போ அந்த தோமையார் அழுதுதான் ஆண்டவரை, என்ன ஆண்டவரை, என் தேவனின் சொந்தம் கொண்டாடுறாரு, கின்ஷிப்பை கொண்டாடுறாரு அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் அழுதுட்டு தான் அதை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறார். என்ன அழுதாரு? 10 அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது, யோ நீங்களாம் பார்த்து விசுவசிச்சீங்க, நான் பார்க்காமலே விசுவசிக்கிறேன் நான் சொல்லலையே, நான் நேரா உங்களை பார்த்து தானே உங்களை நம்பணும்னு சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவரே, என்னுடைய சரீரம் சார்ந்த அந்த ஃப்ளஷ்லி டிசையர், என் கண்ணு, என் காது, மூக்கு இது சொன்னாதான் நம்பக்கூடிய அந்த சென்ஸ், நாலேஜ், ஃபெய்த் என்னை கொள்ளுது. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, நீரே என் ஆண்டவர், என் தேவன் சொல்லிட்டு தன்னுடைய பலவீனத்தை சொல்லி அழுதாரு. அழுதுட்டு தான் அவர் சொல்லியிருக்கணும் என்று ஒரு விவிலிய அறிஞர் சொல்றாரு. அது என்ன, நிச்சயமா அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அன்னை மரியாளுக்கு கடவுள் சொன்னாங்க, எங்கன நடக்குன்னு கேட்டாங்க, கடவுளால் கூடாது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரிசுத்தாவி தான் எல்லாத்தையும் செய்து, ஆனா வயிற்றுல குழந்தைய பார்க்கல, ஒரு முட்டையும் இன்னொரு முட்டையும் சேர்ந்ததில்ல, வயிற்றுல குழந்தை உதைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யல. என் ஆத்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை பிரகடனப்படுத்துறாங்க. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஃபெய்த், ஆவிக்குரிய அறிவு, விசுவாசம் என்று சொல்ல வேண்டும்.
அதான் வாழ்க்கையை புரட்டி போடும். நான் என் உடம்பு சார்ந்தது என் கண்ணால பார்க்கணும், அப்பதான் நான் நம்புவேன்னா என் வாழ்க்கையில விசுவாசம் பெருகுவதற்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் நடக்கணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னு சொன்னா விசுவாசத்தினுடைய பெர்செப்ஷன் மாறணும். என்னோட விசுவாசத்தை நான் எப்படி பார்க்கிறேன், எந்த வகையில எந்த சேனலை நான் நடத்துறேன், ஆவிக்குரிய விசுவாசமா நடத்தணும். கையளவு மேகம் கூட இல்ல மழை வரும் வெள்ளம் வரும்னு சொன்னாரு. கண்ணால பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நெருப்பு ஏந்தின குதிரைகள் என்னை சுற்றி இருக்குங்கிறாரு, வேலைக்காரனை பார்க்க முடியல எலியா. சோ அப்படி ஆவி ஏதாவது கடவுள் சொல்லிட்டா நடக்கும். ஒரு வார்த்தை வல்லமை உள்ளது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபெய்த். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபெய்த் என்னன்னா அதுதான் நமக்கு தேவைங்க. அது நடக்குதா, என் புண்ணு ஆறுச்சா, வயிற்று வலி சுகமாச்சா, அல்லது அந்த ஃப்ராக்சர் அந்த கிராக்ஸ் ஃப்ராக்சர் ஆச்சா, அது மூழ்கிச்சான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்க்காது, அது மாயிரும், அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்க் எழுதிய நற்செய்தி 11:24 சொல்றாரு, நீ ஜெபிக்க வர எதை நம்பிக்கையோடு கேட்கிறியோ அது அப்பயே கிடைச்சிருச்சு, நம்பி ஜெபி, உனக்கு கிடைச்சிடும், அவ்வளவுதான், எல்லாம் நடக்கும். அப்போ நடக்கல, ஜெபிக்கும் போது அது கிடைச்சிருச்சு, ஆல்ரெடி ஐ ஹவ் ரிசீவ்ட் இட், அவ்வளவுதான். அப்போ இதுதான் விசுவாசம். ஆனால் என்னுடைய அறிவு சார்ந்த விசுவாசம் என்ன சொல்லுது, என்னுடைய சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த் என்ன சொல்லுதுன்னா, அது நடக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம், அந்த பொண்ணு நல்லவளா நிரூபிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம், இல்ல இது தலைவலி போகட்டும் அப்புறம் பார்க்கலாம், இந்த சர்ஜரி அவர் உயிரோட வரார பார்க்கிறோம் அப்புறம் போய் நம்ம வேளாங்கண்ணிக்கு நன்றி சொல்லலாம். இப்படிதான் செய்து பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும் கண்டிப்பாக, அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ சென்ஸ் நாலேஜ் இஸ் த பிக்கஸ்ட் அப்டக்கிள் டு ஃபெய்த் பிகாஸ் we are trained like this according to the sensory organs input. அப்போ நான் ஆவிக்குரிய விசுவாசம் ஆபிரகாம் வச்சு நான் சொல்றேன் பாருங்களேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு குழந்தை தரேன் அப்படின்னாரு. 75 வயசுல தந்து 80 ஆச்சு, 90 ஆச்சு, 95 ஆச்சு, 99 ஆச்சு, குழந்தைய தரல. அப்போ 99 ஏஜ் இருக்குது, 90 ஆக போது. உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றுகிறது. இடமே இல்லை. ஏன்னா வயசு சாராவுடைய கர்ப்பப்பை செத்து போச்சு, உடம்பெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஆபிரகாமுக்கு எல்லாம் தொங்குது, கண்ணாடியில பாக்குறாங்க, சென்சரி ஆர்கன் பாக்குது, உடம்பு தொங்குது. அவன் உடம்புல ஆற்றலும் இல்ல, சக்தியும் இல்ல, ஒரு குழந்தை பிறக்கத்துக்கு எந்த தகுதியும் இல்ல, சரீரம் சார்ந்த எந்த ஆற்றலும் இல்ல. ஆனால் ஆண்டவர் அவர் சொல்றாரு, ரோமருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 17, 18, 19, 20 வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கர்ப்பப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்க்கிறாரு, கண்ணால பார்க்கிறாரு, யோசிக்கிறாரு. மைண்ட் எப்படி எண்ணம்? மைண்ட் cannot see. சோ கண்ணு வழியா வாய் வழியா அதை பார்த்து மைண்டுக்கு அனுப்புறாரு, மைண்ட்ல என்றாரு, நல்லா என்றாரு. அந்த மைண்டு சொல்லுது, மைண்டு சொல்லும் ஒருவேளை இது நடக்கான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த மைண்ட் என்ன பண்ணுது, அவர் எதை பிராக்டிஸ் பண்றாரு, ஆவிக்குரிய விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்றாரு. இல்ல இது அப்படி சொன்னாலும் எண்ணி பார்த்து கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தரவில்லை, கடவுளின் வாக்குறுதி பற்றி ஐயப்படல. கடவுள் சொன்னா அது நடக்கும்யா அப்படின்னு சொல்லி மைண்டுக்கு ஏத்தி வச்சிருக்கிறாரு. நான் கண்ணுல பார்த்து நடக்காதுன்னு நினைச்சாலும் ஆனா என் மைண்டுகிட்ட நான் சொல்லி வச்சிருக்கிறேன், ஆண்டோட வார்த்தை நடக்காம போகாது. அப்போ இங்க ஐ விட்னஸோ எவிடன்ஸோ கிடையாது. There is no evidence of things not seen. விசுவாசம் faith brings substance to the things hoped for. அப்போ இங்க ப்ரூஃபை கேட்க கூடாது. விசுவாசத்துக்கு ப்ரூஃப் எவிடன்ஸ் உள்ள மழை பெய்யும் வெள்ள மழை பெய்யும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பணும், கடவுள் சொல்லிட்டு அவ்வளவுதான், அது நிச்சயம் நடக்கும். பிளைண்ட் ஃபெய்த்தும் கிடையாதுங்க, பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது. முட்டாள்தனமான விசுவாசத்தை நான் சொல்லல. ஆண்டோட வார்த்தை டிமான்ஸ்ட்ரேட்டட் இன் மெனி வேஸ் இன் யுவர் லைஃப். நீங்க மூச்சு விடுறது, சாப்பிடுறது, செரிக்கிறது, நீங்க வாயில போடுற உணவு அது எங்கெங்கெல்லாம் போகுது, அதுல எத்தனை ஆற்றல் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறத நான் சொல்றேன் தவிர பிளைண்ட் ஃபெய்த் முட்டாள்தனமான விசுவாசத்தை நான் சொல்லல. இது ஒரு அறிவுபூர்வமான உங்க மைண்டுக்கு ஏத்துங்க. ஆண்டோடைய வார்த்தை சொன்னா அது நடக்கும்னு சொல்லி ஏத்துட்டீங்கன்னா அது அற்புதமா நடக்கும். ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபெய்த் இஸ் மேண்டேட்டரி ஃபார் யூ. அதுதான் ஹோலி ஃபெய்த்தை வச்சு உன் வாழ்க்கை கட்டுறான்னு யூதா சொல்றாரு 1 அதிகாரத்துல 20 வசனத்துல. ஹோலி ஃபெய்த்னா என்ன? ஒட்டுமொத்தமா கடவுளுடைய வார்த்தையை நம்புறது, அவரை நம்புறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ மத்தேயு நற்செய்தியில 21வது
அதிகாரத்தில் இரு புதல்வர்களை பற்றி படிக்கிறோம். ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க. மூத்த பையனை கூப்பிடுறாரு. ஒரு மனிதருக்கு 2 புதல்வர் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் அப்படிங்கிறார். அவர் மறுமொழியாக என்ன சொல்றார் தெரியுமா? நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மனம் மாறி போறார். சரி, 2வது பையனை கூப்பிடுறாரு. இவன் தான் போக முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லி 2வது பையனை கூப்பிடுறாரு. அப்ப 2வது பையன்ட்டு அவரே சொல்ற, திராட்சை தோட்டத்துக்கு போடா அப்படிங்கிறாரு. இதோ ஆண்டவரே, நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி போக மாட்டேங்கிறான். 2 பேத்துல யாரு நல்லவர்னு அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அப்ப எல்லாம் சொல்றாங்க, மூத்தவன் தான் நல்லவன் அப்படிங்கிறாங்க. இதேதாங்க வாழ்க்கையில. இந்த கண் சார்ந்த, காது சார்ந்த, மூக்கு சார்ந்த, உடம்பு சார்ந்த, ஊனியல்பு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் படி நம்ம கடவுளை நம்பணும்னு சொன்னா, போறேன் நான் செய்யறேன், நான் எல்லாம் செய்யறேன். இட் அக்ரீஸ். என்னுடைய சென்சரி ஆர்கன்ஸ் அக்ரீஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். கடவுள் சொல்றதை நாம் ஏற்றுக்கொள்வது, அவ்வளவுதான். பட் இட் டசன்ட் பிலீவ். அது நம்பாது. எஸ் டாடி நான் போறேன், வயலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகாது. ஆனா மூத்த பையன் பாருங்க, போக மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கு மென்டல் அசென்ட் அப்புறம் வருது. ஃபர்ஸ்ட் எதிர்க்கிறான், அதுக்கப்புறம் போலான்னு சொல்லி போறான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படிதான். மத்திய நட்சத்திரம் 21 28 முதல் 31 வரை வாசிக்கிறபடி இந்த 2வது மகன் எப்படி இருக்கிறானோ, மென்டல் அசென்ட் கொடுக்கிற போற இந்த வார்த்தை நல்ல வார்த்தை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதமான வார்த்தை இந்த ஃபாதர் கொடுத்தாரு, அற்புதமான வார்த்தை இந்த சகோதரர் கொடுத்தாரு, எனக்கு அப்படியே கம்ஃபர்ட்டா இருக்கு. இன்னைக்கு ஒரு மீழ்ச்சி அந்த கேலண்டர்ல போட்டுச்சு, ஆட்டோல போயிடுச்சு, எல்லாம் அக்ரி பண்ணோம். ஆனா அதன்படி வாழ சொல்லாது, நம்பாது. உங்க சென்சரி ஆர்கன் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்பாது. அதை தாண்டி நீங்க கடவுளுக்கு, அதை தாண்டி கடவுளுடைய வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் பண்றீங்களா? டு யூ ரெஸ்பெக்ட் த வேர்ட் ஆஃப் காட்? கானான் தேச செங்கடலை 2ஆக பிளந்து அவங்க போய் கானான் தேசம் நுழைய போறாங்க. கானான் தேசத்தை போய் ரிகனாய்டரிங் என்று சொல்லுவாங்க. அங்க போய் அந்த அளவை எடுத்துட்டு வாங்க, சர்வே பண்ணிட்டு வாங்க, உள்ளார எப்படி இப்படிலாம் போன பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர் அனுப்புறாங்க. அப்ப அனுப்பும் பொழுது எல்லாரும் 10 பேர் வந்து, ஐயோ அங்க ஊருக்கு போக முடியாது, எல்லாம் தடித்தடியா இருக்கிறானுங்க, மோசமான ஆளுங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நெகட்டிவா வந்து கடவுள்கிட்ட சொல்றாரு, ஒரு மோசஸ்ட சொல்றாங்க. ஆனா ஜோஷுவாவும் காலேபும் சொல்றாங்க, நோ, கடவுள் சொல்லிட்டாரு, கானான் தேசம் நமக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டேன், ஐ ஹவ் given you, நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அது நம்ம கையில இருக்கு. எவ்வளவு பெரிய மோசமான வந்தாலும் எப்படி போராடுவதற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் அவர் தரப்போறாரு அப்படிங்கிறாங்க. கண்ணால பார்க்கறத அவங்க நம்பல. ஆமா, அவங்கள பார்த்தா பயமா தான் இருக்கும், கானான் தேசத்துல இருக்கவங்கள பார்த்தா. ஆனா நான் கடவுள் சொல்லிட்டாரு, அந்த வார்த்தை தான் முக்கியம் என்று சொல்லி, இஃப் யூ கிவ் வெயிட்டேஜ் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட், ஃபார் த இன்டெகிரிட்டி ஆஃப் காட், கடவுளுடைய அன்புக்கு, கடவுளுடைய நேர்மைக்கு, கடவுளுடைய வல்லமைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க 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 உங்களுக்கு ஆவிக்குரிய அறிவு, விசுவாசம் வளரும். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஃபெய்த் வளரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பீட்டர் அப்போஸ்தலர்கள்லாம் கப்பல்ல போறாங்க, காற்று புயல் அடிக்குது, இருட்டுல இயேசு கிறிஸ்து வராரு, ஐயோ பேய்னு அலறாங்க. இப்ப பாருங்க, ஆவிக்குரிய விசுவாசமும் சென்சரி ஆர்கன் விசுவாசமும் எப்படி நடக்குது பாருங்க. சென்ஸ் நாலேஜ் விசுவாசமும். இப்போ பீட்டர் கப்பல்ல இருக்கிறார், பார்த்துறாரு இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் பேய் நினைச்சாங்க, ஓ நம்ம ஆண்டவரா வராருரா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே. உடனே ஒரு பீட்டர் என்ன பண்றாரு, ஆண்டவரே நீங்க சொன்ன நானும் கடல் மேல நடந்து வரேன் அப்படிங்கிற, வா அப்படிங்கிறார். பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை அப்படியே நம்பினார், வேற ஒண்ணுமே பார்க்கல. கண்ணு, கடல் ஆழம், மீனவர் தான், எல்லாம் தெரியும் அவருக்கு, எவ்வளவு ஆழம், எவ்வளவு என்ன முதல்ல இருக்குமா, என்ன மீன் இருக்குங்க நல்லா தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு only he focused on the power of the word of God. தண்ணி மேல நடந்தாருங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் தண்ணி மேல முழுகாம ஒரு விரல் கூட உள்ளற போல அப்படி நடந்தார். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஃபெய்த், ஆவிக்குரிய அறிவு, விசுவாசம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காத்து அடிச்ச உடனே, அங்க பாரு, கேவலம், கேர்ஃபுல்லா போ, பார்த்து போ, உள்ள மொழிகிறாதன்னு சொல்லி இங்க போட்ல இருந்த மற்ற திருத்துதர்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் கடவுளை பார்த்தவரு உடனே கடலை பார்த்தாரு, காற்றை பார்த்தாரு, கண்ணுக்கு விருந்து கொடுத்தாரு, புத்திக்கு விருந்து கொடுத்தாரு. இப்படியே வாழ்ந்து பழகினார் பீட்டர். கண்ணால பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும்னு சொல்லி, மாமியாருக்கு ஜுரம் நடந்தாலும் போய் பார்க்கணும், இப்படி தொட்டு பார்க்கணும், தொட்டாதான் சுகம், இப்படியே வாழ்ந்தவருக்கு மைண்டுக்கு ஏத்திட்டாரு.
அப்போ டகால் அந்த மைண்ட் என்ன பண்ணுது, கண்ணால பாக்குற அந்த அலையை பார்த்து உடனே ஐயோ நான் முழுக போறேன்னு சொல்லி மைண்டுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்தாரு, முழுகிட்டாரு. இப்ப நம்ம மேல நடக்க போறோமா முழுக போறோமாங்கிறதான் கேள்வி. இஃப் யூ வாண்ட் டு பி sunk, if you want to be sunk in the water, you need not bother about the spiritual knowledge faith. If you want to walk upon the water, you should have spiritual knowledge faith. அப்போ இதை எப்படி சக்சீட் பண்றோம் பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுமே இருக்கு. நமக்கு சென்சரி ஆர்கன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த விசுவாசம் இருக்கு, நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய நாலேஜும் இருக்கு. அப்ப ரெண்டுத்துல எதை ஸ்ட்ராங்கா நம்ம வைக்கிறோம், எந்த குதிரைக்கு சாப்பாடு போடுறாங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாத்ராக் மேஷக் ஆபித்நேகோ சாதாரண ஒரு அடிமைகளா இருந்தாங்க அரசனுக்கு. வாலிப பிள்ளைங்க, 15 வயசு 14 வயசு 16 வயசு தான் இருக்கணும். அந்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, என் கடவுளை தவிர, யாவே தெய்வத்தை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அரசர் கட்டளை போற இந்த நான் போடுற மிகப்பெரிய பொல்லாத தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறார். ஆனாலும் வணங்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ வணங்காத இவர்களை மிகப்பெரிய சூளையில போட போறேன்னு ஆர்டர் போட்டாச்சு, காதுல வந்துருச்சு, ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. இந்த சும்மா கல்லு மண்ணு குப்பைய வணங்க இல்லை என்று சொன்னால் உன்னை நெருப்புல போடுவேன், உன் கடவுளை நீ வணங்கக்கூடாது என்று சொல்லி சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா தூக்கு தண்டனை, கொலை, நெருப்புல போட்டு கொல்ல போறாங்க. காதல் விழுந்துச்சு, கண்ணால பாக்குறாங்க. அப்ப நெருப்புக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. 3 பேர் கண்ணால பாக்குறாங்க, அந்த நெருப்பு பயங்கரமா எரிஞ்சிட்டு. அப்ப லாஸ்ட் மினிட் லாஸ்ட் சாய்ஸ் கொடுக்கறாங்க. என்ன சாய்ஸ்? இந்த உடல் சார்ந்த விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட் வருது, டெம்ப்டேஷன் வருது. அப்போ அரசர் சொல்றாரு, இப்ப சொல்லியா நான் கொடுத்த அந்த தெய்வத்தை வணங்கினா இன்னைக்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்ணு பார்க்குது, நெருப்பு பயங்கரமா இருக்கு, உள்ள போன உடம்பெல்லாம் வெந்து பேர செத்துருவோம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க அழகா சரி இன்னைக்கு ஒரு நாள் வணங்கிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். ஒரே ஒரு 1% கூட அவங்க உடல் சார்ந்த அறிவுக்கு, சென்சரி நாலேஜ் ஃபெய்த்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. வாலிப பிள்ளை, சின்ன பிள்ளைங்க. அதனால்தான் ஆவியானவர் வழி நடத்துகிறார். நான் தான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தக்கூடிய வழிபாடு தான் அது ஒண்ணுதான் வழிபாடு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஏ அரசனே, நீ நெருப்புல போட்டாலும் என் கடவுள் என்னை காப்பாற்றுவார், தீ நடுவே நீ நடந்தாலும் உன்னை காப்பாத்துன்னு சொன்ன அந்த வாக்குறுதி அவங்க நம்புறாங்க. தீய நம்பல, அரசனை நம்பல, கண்ணால பாக்குறத கேட்கறத, தொடு உணர்வு, அங்கேயிருந்து நெருப்பு வருது, உடம்பு பூரா படுது, தொடு உணர்வு இருக்கு, எல்லா உணர்வும் இருக்கு. நெய்யை ஊத்துறானுங்க, மிகப்பெரிய உயரமா இருக்குது, மோந்தம் பாக்குறாங்க, எல்லாமே தெரியுது. ஆனாலும் அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன நெருப்புல போடு, என கடவுள் காப்பாற்றுவார். ஒருவேளை என் கடவுள் காப்பாத்தா விட்டாலும் நெகட்டிவா எந்த அளவுக்கு போறாங்க பாத்துங்க அவங்க விசுவாசம். அதுதாங்க ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய அறிவின் விசுவாசம். ஆவிக்குரிய அறிவுனா என்ன? என் கடவுள் யாரு, அவர் சொன்ன வார்த்தை என்ன, அவர் எந்த அளவுக்கு வாக்குறுதி மாற மாட்டாரு, அவர் கொடுத்த ப்ராமிஸ அவர் என்னைக்கும் கைவிட மாட்டார், நிச்சயம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற எண்ணம் தானங்க. அதாங்க விசுவாசம். கண்ணுக்கு புலப்படாத தன்னுடைய நித்திய ஜீவனை இன்னைக்கு நான் நெருப்புல போட்டால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்யா. ஒருவேளை என் கடவுள் என்னை காப்பாத்தா விட்டாலும் நான் பரலோகத்தில் அவரோட வாழ்வேன், உயிர்த்தெழுவேங்கிறார். அதுவும் கையில பார்க்கல, அவங்க கண்ணால பார்க்கல. ஒருவேளை அந்த நெருப்புல காப்பாத்தினாரு நம்ம படிக்கிறோம், நெருப்புல காப்பாத்துறது அவங்க கையிலையும் பார்க்கல, ஆனா நம்புறாங்க, விஷுவலைஸ் பண்றாங்க, கடவுள் என்னை காப்பாத்துவாரு என்கிறத பார்க்கறாங்க. கண்ணுக்கு புலப்படாத அந்த மீட்பை நம்புது விசுவாசம். கண்ணுக்கு புலப்படுறதல்ல, கண்ணுக்கு புலப்படாத unseen things, unwavering mind about the unseen things. நிச்சயம் கிடைச்சிச்சுங்கிற நம்பிக்கைங்க. மார்க் 11:24 சொல்றாரு, கேட்கும் போதே கிடைச்சிருச்சியான்னு சொன்னாங்கன்னா விளையாட்டுக்கு சொல்றாரா, காமெடி பண்றாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது உறுதி உள்ளது, நிச்சயம் நிறைவேறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் உடல் சார்ந்த அந்த இன்ஃபர்மேஷனை நம்பி நம்ம வாழக்கூடாது. நம்ம விசுவாசம் எதற்கு இருக்கு என்று சொன்னால் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபெய்த். இந்த விசுவாசம் நமக்குள் இருந்தா மட்டும்தான்
பிசாச, இருள, கடன் தொல்லைகளை, நோய்களை, இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் வெல்ல முடியும். எல்லா ஆசீர்வாதங்கள வாழ முடியும். கடவுளுக்கு திருத்துதர்களைப் போல அற்புதமா ஊழியம் செய்ய முடியும். God bless. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் மிக ஆழமான இந்த செய்தியிலே ஒரு முதுகெலும்பாக ஒரு இறை வார்த்தையை நாம் இந்த நாளில் தியானித்தோம். மார்க் நற்செய்தி 11:24. இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார், ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று சொல்லி அவ்வளவு கேட்டகரிக்கெல்லாம் சொல்றார். நடக்கும். நீங்க என்னத்தெல்லாம் கேட்குறீங்களோ அது விசுவாசத்தோட, நம்பிக்கையோட என்று சொல்லி அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு சத்தியம். இது நம்ம என்னைக்காவது பிராக்டிஸ் பண்றோமா? இதை நம்புறோமா? ஏனென்றால் நாம யார்கிட்ட கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம், தெளிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்ம நிச்சயமா நம்புவோம். நம்ம எப்பவுமே சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நம்ம அறிவை பார்க்கிறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கிறோம். அதை பார்த்துட்டு நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்காததுனால, அறிவு இல்லாததுனால, அந்த நாலேஜ் நமக்கு இல்லாததுனால நம்ம நம்புறதில்ல, நம்ம கேட்கறதில்ல, அது நடக்கிறதும் இல்லை. ஆகவே நம்முடைய கண்கள் அந்த கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர், பொய் கூறாதவர், அவர் படைக்க எல்லாமே அவர் படைத்து ஆனது, எல்லாவற்றையும் படைத்தவர், நான் வெறும் ஒரு படைப்பு தான் என்று சொல்கிற அந்த அறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இது இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் ஆழப்படும். அன்னை மரியாளை போல கபிரியேல் சார் சொன்னாரு, அங்க போய் உடனே எலிசபெத் அம்மாளை பாக்குறாங்க. எங்க இருந்துச்சு? எலிசபெத் ஃபோன் பண்ணி கேட்டா போனாங்க? இல்ல, நம்பிக்கையோட ஓடினாங்க. எலிசபெத் அம்மாளை பார்த்தாங்க. இவங்க பேசும்பொழுதே கருவில் இருக்கிற குழந்தை பரிசாவில் நிரப்பப்பட்டது துள்ளினாங்க. எலிசபெத் அம்மாள் இறைவாக்கு உரைத்தாங்க. இவங்க வந்து மேக்னிஃபிகேட் பாடுறாங்க, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. இதுதாங்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஃபெய்த். நம்ம அம்மாவின் வழியில பாருங்கள், நாமும் பாடி ஜெபிப்போம், நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். என் தேவன் யார்? என் தேவையை காட்டிலும் பெரியவர், என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவரால் ஆகாது ஒன்றுமில்லை என்கிற அந்த நிச்சயத்தை நமக்குள் ஆண்டவர் இந்த வேளையிலே ஊற்றும்படியாக கேட்டு அந்த விசுவாசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். வாழ்வின் கலக்கங்களை நோக்காதீர்கள், உங்களோடு கூட இருப்பவரை பார்த்து பாடுவோம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, கலங்கின நேரங்களில் என்னோடு இருப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. இந்த தேவைகளை நினைத்து புலம்பாதீங்க, இந்த தேவைகளை காட்டிலும் பெரியவர் அவர். நீங்கள் நினைப்பதை விட ஜெபிப்பதை விட அவர் மிக பெரியவர். உணர்ந்து பாடுவோம். இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு, தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு, தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ, செய்பவர் நீ
நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. சொல்வீங்களா? நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதர்கள் 1000 சொல்லட்டும், நம்முடைய ரிப்போர்ட்ஸ் 1000 சொல்லட்டும், கால சூழ்நிலைகள் 1000 சொல்லட்டும், மார்க்கெட் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. நம்முடைய கண்களை அவர் மீது பதிய வைப்போம், வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். மனிதரின் யோசனையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஆமென். ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்களை விட்டு மாறாதவர், எங்களை விட்டு விலகாதவர், சர்வ வல்லமையுள்ள கடவுள். அப்பா, உம்மை நாங்கள் நம்பி வந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா தெய்வமே, எங்களையும் உம்மை போல் மாற்றுவீராக. உன்னுடைய விசுவாசத்தினால் ஆனது என்று சொல்லி அப்பா, எங்கள் விசுவாசத்தின் படியாக இந்த உலகை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இணைப்பில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாக விசுவாச வீரர்களாய் மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.